ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா May 26, 2020 ஹிண்ட் நியூஸ் பேப்பர் நியூஸ் அனாலிசிஸ் பார்க்க போகிறோம். இல்லை ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்ததுன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் எங்கள் டெலகிராம் குரூப் லிங்க் இருக்குது, அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. அண்ட் யூபிஎஸ்சி கரண்ட் அஃபேர்ஸ் ரிலேட்டட் டவுட்ஸ் நீங்கள் கேட்கலாம். அண்ட் மறக்காமல் அந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நீங்கள் நியூஸ் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபுல்லாக வந்து இந்த ஏர் ட்ராவல்ஸ் வந்து அகைன் ரெஸ்யூம் பண்ணிட்டாங்க, ஓகேங்களா. ஸோ அந்த விஷயம் மட்டும் கொடுத்துருக்குறாங்க. அண்ட் அதை தவிர நம்மளோட கோவிட் கேசஸ் வந்து இப்போ இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது. ஸோ அந்த இது கொடுத்துருக்குறாங்க. நெக்ஸ்ட் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த சைனா இந்தியா இஷ்யூ, அந்த எல்ஏசியில் வர்ற இஷ்யூ, அதை பற்றி பேசியிருக்காங்க. இதை பற்றின விஷயங்கள் நம்ம ஆல்ரெடி பேசியாச்சு நிறையா, ஓகேங்களா. மறுபடியும் நான் அதை பேச வேண்டாம் அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணுறேன், ஓகேங்களா. ஸோ அதனால் வந்து நம்ம இந்த ஏரியாவெலாம் ஸ்கிப் பண்ணிடலாம். ஸோ இதில் எந்த அளவுக்கு எதுவும் வந்து என்னென்னா அந்த அளவுக்கு உங்களுக்கு இம்பார்ட்டன்ஸ் கிடையாது. ஸோ இதுக்கடுத்து நம்ம நேரடியாக என்ன பண்ணிடலாம் அப்படின்னா லைக் நம்மளுடைய எடிட்டோரியல் பேஜுக்கு போயிடலாம். ஸோ எடிட்டோரியல் பேஜில் ரொம்ப முக்கியமான எடிட்டோரியல்ஸ் வந்து நிறையா வந்திருக்குது, நம்ம அதை பார்க்கலாம். த ப்ராப்ளம் வித் லிக்விடிட்டி புஷ், அதாவது லிக்விடிட்டி அப்படிங்கிறதுக்கு மீனிங் என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கடுத்து என்னென்னு பார்க்கலாம். லிக்விடிட்டி அப்படிங்கிறது ஈஸ் ஆஃப் ஆக்சஸ் டு கேஷ், ஓகேங்களா. அதாவது உங்ககிட்ட இருக்கிற ஒரு பொருளோ இல்லாட்டி ஏதோ ஒரு பணமோ அதை ஈஸியாக வந்து நீங்கள் ஒரு பொருளாக இன்னொரு பொருளாக கன்வெர்ட் பண்ண முடியும் அப்படின்னா தட் இஸ் கால்டு லிக்விடிட்டி, ஓகேங்களா. அப்படின்னு என்ன அர்த்தம், உங்கள் கையில் ஒரு அசெட் இருக்குது, அந்த அசெட்டை ஈஸியாக கொடுத்து ஒரு காசாக வாங்கிக்க முடியும். ஸோ அதை யூஸ் பண்ணி வேறு ஏதாவது வாங்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது ஒரு ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் அந்த ப்ராடக்ட் இருக்குது பார்த்தீங்களா, அது ஈஸியாக வந்து உங்கள் கையிலேருந்து இன்னொரு கைக்கு நகர்றது அப்படிங்கிறது தான் லிக்விடிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ கவர்மெண்ட் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆத்ம நிர்பார் பாரத் அபியானில் லிக்விடிட்டி புஷ் அப்படிங்கிறது பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அந்த லிக்விடிட்டி புஷ் அப்படிங்கிறது இட்ஸ் அ பார்ஷியலி சக்ஸஸ்ஃபுல். அதாவது என்னென்னா ஈவன் இஃப், அந்த வார்த்தை தான் முக்கியம், ஈவன் இஃப் பார்ஷியலி சக்ஸஸ்ஃபுல், அது வந்து பார்ஷியலாக சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்தாலும் இட் வில் கல்மினேட் ஈவென்ச்சுவல் டிஃபால்ட் அப்படின்றார். அதாவது நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா டிஃபால்ட்டை இன்க்ரீஸ் பண்ணும். அதாவது சக்ஸஸ்ஃபுல்லாக அது வந்து அமைஞ்சாலும் கண்டிப்பாக அது வந்து டிஃபால்ட்டை இன்க்ரீஸ் பண்ணும். டிஃபால்ட்னா என்ன அர்த்தங்க, நிறையா கடன் வாங்கினவன் கடனை திருப்பி கொடுக்க மாட்டான். தட் இஸ் கால்ட் டிஃபால்ட் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கிரைசிஸ் இஸ் ஒன்லி லைக்லி டு இன்டென்சிஃபை அப்படின்றாரு, ஓகேங்களா. அப்போ மறுபடியும் கிரைசிஸ் என்ன ஆகுனா இன்டென்சிஃபை ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்றார். ஸோ இதுதான் அந்த தலைப்போட மீனிங். அப்போ இதுக்கு அடுத்து நம்ம உள்ளே என்ன பேசியிருப்பார் அப்படிங்கிறது நமக்கே தெரியும். ஸோ லிக்விடிட்டி புஷ் அப்படிங்கிறது ரெண்டு வகையில் கொடுத்துருக்குறாங்க. ஒன்று வந்து சப்ளை சைடில் லிக்விடிட்டி புஷ் கொடுத்துருக்குறாங்க, இன்னொன்று டிமாண்ட் சைடில் லிக்விடிட்டி புஷ் கொடுத்துருக்குறாங்க. வாட் இஸ் சப்ளை சைடு, வாட் இஸ் டிமாண்ட் சைடு? சப்ளை சைடு அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லைக் நம்ம எம்எஸ்எம்இக்கு நிறையா கொடுக்கறது, அக்ரிகல்ச்சர் செக்டார்ஸுக்கு வந்து நிறையா கொடுக்கறது, இந்த மாதிரி விஷயங்கள் கொடுத்துருக்குறாங்க. இது பேங்க்லேருந்து நிறைய கடன்கள் கொடுத்துருக்குறாங்க, ஓகேங்களா. பேங்க்லேருந்து, என்பிஎஃப்சிலேருந்து, அதாவது நான் பேங்கிங் ஃபினான்ஷியல் கம்பெனிலேருந்து, நபார்டுலேருந்து, ஸோ நிறையா கடன்கள் கொடுக்குறாங்க, ஓகேங்களா. ஸோ அந்த கடன்கள் மூலமாக என்ன பண்ணுறாங்க அப்படின்னா சப்ளை சைடில் உங்களுக்கு ப்ரொடக்ஷன் லெவலை இன்க்ரீஸ் பண்ண ட்ரை பண்ணுறாங்க. இது டிமாண்ட் சைடு பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா மக்கள் கையில் வந்து பணம் கொடுக்கறது, ஓகேங்களா. மக்கள் கையில் அமௌண்ட் கொடுக்கறது. அதே மாதிரி நிறையா வந்து என்னென்னா மக்களுக்கும் வந்து இருந்தால் டேக்ஸ் ரிலாக்ஸேஷன் பண்ணுறது, ஓகேங்களா. நிறைய இஎம்ஐயை வந்து கட்ட வேண்டாம் அப்படின்னு சொல்கிறது, டேக்ஸ் டிடக்ஷன் அட் சோர்ஸ், டேக்ஸ் கலெக்ஷன் அட் சோர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அதை கம்மி பண்ணுறது. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் கம்மி பண்ணும்போது பீப்புள் கையில், ஓகேங்களா, மணியை வந்து நமக்கு ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ அப்படி ப்ரொவைட் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிமாண்ட் சைடு புஷ் வந்து இன்க்ரீஸ் ஆகுது, ஓகேங்களா. ஸோ இதுதான் வந்து என்னென்னா நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். ஸோ இந்த பர்டிகுலர் விஷயத்தை பொறுத்த வரைக்கும் ஸோ இதுதான் உங்களுடைய முக்கியமான நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம், ஓகேங்களா. ஸோ இந்த பர்டிகுலரில் இவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படிங்கிறத நம்ம வரிசையாக பார்க்கலாம். ஸோ இதுதான் இவருடைய ஓவரால் இது. ஸோ இதில் இவர் என்ன சொல்கிறாரு அப்படிங்கிறத நம்ம வரிசையாக பார்க்கலாம். ஸோ இந்த பர்டிகுலர் இதை பொறுத்த வரைக்கும் இவர் எதில் இருந்தெல்லாம் லிக்விடிட்டி புஷ் வந்து கவர்மெண்ட் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்கிறாருன்னா மொத்தம் ஒரு 3 வகையான ஆர்கனைசேஷன் இருக்குது. ஒன்று வந்து பேங்க், இன்னொன்று வந்து என்பிஎஃப்சி, இன்னொன்று வந்து ரீஃபினான்சிங் ஃபெசிலிட்டிஸ் லைக் நபார்டு, சிட்பி, அதுக்கடுத்து நேஷனல் ஹவுசிங் ஃபண்ட், இதெல்லாம் ரீஃபினான்சிங் ஃபெசிலிட்டிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அது ஏன் அப்படின்னு சொல்கிறாங்கன்னு அதையும் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், ஓகேங்களா. ஸோ இதுதான் வந்து என்னென்னா இவர் பேசியிருக்கிற விஷயம், ஓகேங்களா. இதில் வந்து என்னென்னா லிக்விடிட்டி அப்படிங்கிறத பற்றின விஷயத்தை இவர் கொஞ்சம் பெருசாகவே சொல்கிறார். எப்படி அப்படின்னா லிக்விடிட்டி இஸ் அ 4th எல் அப்படின்றாரு. 4th எல் அப்படின்னு ஏன் சொல்கிறாரு அப்படின்னா இப்போ லேண்ட், லேபர், அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா லாஸ், ஓகேங்களா. லேண்ட், லேபர், லாஸ், இது 3 ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஒரு எக்கனாமியில் ஒரு ஸ்ட்ரக்சரல் லெவல் சேஞ்சஸை கொண்டு வர்றதுக்கு. அதே மாதிரி இந்த லிக்விடிட்டியும் இந்த பர்டிகுலர் COVID-19 கிரைசிஸில் இந்த லிக்விடிட்டி ஒரு முக்கியமான
எல் அப்படின்னு சொல்லிட்டு இவர் சொல்கிறார். ஓகேங்களா? அப்போ அந்த லிக்விடிட்டி எந்தெந்த மாதிரிலாம் வந்து கவர்மெண்ட் கொடுத்துருக்காங்க, அது எந்த மாதிரி வந்து சக்ஸஸ்ஃபுல் ஆகும் அப்படின்ற மாதிரியான விஷயங்களை இவர் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கார். ஓகேங்களா? ஸோ அதுதான் இப்போ என்னென்னா ஃபஸ்ட் இந்த தலைப்பில் ஃபோக்கஸ் ஆன் என்பிஎஃப்சி அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பற்றி பேசியிருக்காரு. அதில் ஒவ்வொரு விஷயமா சொல்கிறாரு. அதை பற்றின டீட்டெயில்டு எக்ஸ்ப்ளனேஷன் சொல்கிறேன். ஓகேங்களா? இது எக்கனாமி ரிலேட்டட், அதனால் கண்டிப்பாக வந்து உங்களுக்கு சில டவுட்ஸ் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் ஞாபகம் வச்சுக்கோங்க, எக்கனாமிக் ரிலேட்டட் இருந்ததால் கொஞ்சம் டீப்பாக சொல்கிறேன், இது பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட் இப்போ பேங்க்கில் வந்து ஒரு சில சேஞ்சஸ் கொண்டு வந்த என்பிஎஃப்சின்னு தலைப்பு கொடுத்துருக்காரு. பட் பேங்கை பற்றி ஃபஸ்ட்டு பேசியிருக்காரு. ஓகேங்களா? பேங்க்கில் வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, ஆர்பிஐ வந்து ஒரு ஸ்கீம் இப்போ லேட்டஸ்ட்டாக ஒரு ஸ்கீம் கொண்டு வந்தாங்க. அது என்ன ஸ்கீம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லாங் டேர்ம் ரெப்போ ஆப்ரேஷன். ஓகேங்களா? டார்கெட்டட் லாங் டேர்ம் ரெப்போ ஆப்ரேஷன் அப்படின்னு ஒரு ஸ்கீம் கொண்டு வந்தாங்க. ஸோ த்ரூ திஸ் ஸ்கீம் கவர்மெண்ட் என்ன பண்ணியிருக்கு அப்படின்னா, லிக்விடிட்டியை எங்கே அதிகமாக புஷ் பண்ணியிருக்கு அப்படின்னா சப்ளை சைடில். அப்படின்னா என்ன அர்த்தம், கம்பெனிக்காரங்களுக்கு நிறையா வந்து என்னென்னா நிறையா கடன் கொடுக்கறதுக்காண்டி என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, பேங்க்குக்கு டார்கெட்டட் லாங் டேர்ம் ரெப்போ ஆப்ரேஷன் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை ஆர்பிஐ பண்ணியிருக்காங்க. அப்படின்னா என்ன அர்த்தம், ரெப்போ ரேட்னா என்னங்க அர்த்தம், ரெப்போ ரேட் அப்படிங்கிறது பேங்க் வந்து ஆர்பிஐட்ட கடன் வாங்குறதுக்கு கொடுக்குற இன்ட்ரெஸ்ட் ரேட்டுக்கு பேர் தான் ரெப்போ ரேட். அப்போ இதில் என்ன பண்ணுறாங்க, அந்த ரெப்போ ரேட் வந்து ஷார்ட் டேர்ம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ரெப்போ ரேட் ஷார்ட் டேர்ம் அப்படின்னா 7 நாள் 28 நாள், இதுதான் ஷார்ட் டேர்ம். ஓகேங்களா? இந்த ஷார்ட் டேர்முக்கு மட்டும்தான் ஒரு கடனை கொடுத்து அந்த கடனை வந்து திருப்பி வாங்கிப்பாங்க. ஓகேங்களா? அப்போ இப்போ ஒரு கடனத்துக்கு கொடுக்குறாங்க அப்படின்னா கவர்மெண்ட்டு, இப்போ ஆர்பிஐ வந்து ஒரு கடன் வந்து பேங்க்குக்கு கொடுக்குறாங்கன்னா என்ன அர்த்தம், பேங்க் அந்த கடனை வாங்கி என்ன பண்ணணும்னா அதனுடைய கஸ்டமருக்கு வந்து கடனாக கொடுக்கும். அப்படி கடனாக கொடுக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு அதிலேருந்து ரிட்டர்ன்ஸ் வரும். பட் என்னன்னா, இப்போ நார்மலாக ரெப்போ ரேட் என்னென்னா 28 நாள் 7 நாளில் முடிஞ்சு போயிடும் அப்படின்ற பட்சத்தில், அப்போ 7 நாளைக்கு ஒரு ரெப்போ ரேட் இருக்கும். அடுத்து வந்து கொஞ்ச நாள் கழிச்சு அடுத்தாப்பில் பார்த்தீங்கன்னா ஒரு ரெப்போ ரேட் சேஞ்ச் ஆகிடும். 3 மாதம் 4 மாதத்துக்கு ஒரு தடவை நமக்கு ரெப்போ ரேட் சேஞ்ச் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்போ ரெப்போ ரேட் சேஞ்ச் பண்ணிக்கிட்டே இருக்கிறதுனால பேங்கால் ஒரு ஸ்டேபிளான இன்ட்ரெஸ்ட் ரேட்டில் வந்து என்ன பண்ண முடியாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கடன் கொடுக்க முடியாது. ஓகேங்களா? மார்க்கெட் பேஸ்டு ரேட் வந்து சேஞ்ச் ஆகிக்கிட்டே இருக்கும். ஸோ அதனால இந்த பர்டிகுலர் என்ன டார்கெட்டட் லாங் டேர்ம் ரெப்போ ஆப்ரேஷன் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, சென்ட்ரல் பேங்க் அதாவது ஆர்பிஐ என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டேம் ரெப்போ அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, 1 வருஷம் அல்லது 3 வருஷத்துக்கு ஒரு ரெப்போ ரேட்டை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த ரெப்போ ரேட்டுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா பேங்குக்கு கடன் கொடுத்துருவாங்க. பேங்குக்கு கடன் கொடுத்துட்டா என்ன பண்ணும், அப்போ பேங்குக்கு வந்து ஸ்டேபிளான அமௌண்ட்டு கிடச்சிருச்சு. அப்போ நான் 1 வருஷம் அல்லது 3 வருஷத்துக்கு இந்த அமௌண்ட்டுக்கு நான் இவ்வளோ கடன் கொடுத்த இவ்வளோ வட்டி கொடுத்தா போதும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கடனை வாங்கிடுறாங்க. இந்த கடனை வாங்கி என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இந்த பர்டிகுலர் கார்பரேட் காரங்க இருக்காங்க பார்த்தீங்களா, கார்பரேட் காரனுக்கு வந்து கொடுக்கறது, லைக் கார்பரேட் காரனோட பாண்டை வந்து வாங்கிக்கிறது. பாண்டை வாங்கிட்டு என்ன பண்ணுவாங்க, கார்பரேட் காரனுக்கு காசு கொடுப்பாங்க. அதேமாதிரி கார்பரேட் காரனுடைய கமர்ஷியல் பேப்பர்னு இருக்கும். அவை கார்பரேட் காரன் கமர்ஷியல் பேப்பரை இஷ்யூ பண்ணி பணத்தை வாங்குவான். ஓகேங்களா? அந்த கமர்ஷியல் பேப்பரை என்ன பண்ணிப்பாங்க அப்படின்னா இந்த பேங்க் வாங்கி வச்சுட்டு அதுக்கு காசு கொடுக்கும். ஏன்னா அவனுக்கு வந்து என்ன ஆயிடுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஒரு ஸ்டேபிளான அமௌண்ட் வந்து அவன் கையில் போயிடுச்சு பேங்க்குக்கு. அந்த ஸ்டேபிளான அமௌண்ட்டை யூஸ் பண்ணி கார்பரேட்ஸுக்கு கடன் கொடுக்கறது மூலமாக அவனும் ஒரு ஸ்டேபிளான ஒரு இன்கம் வந்து யாருக்கு கொடுப்பான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேங்க்குக்கு கொடுப்பான். இதனால் பேங்க்கோட கிரெடிட் வந்து இன்க்ரீஸ் ஆகும். அதே நேரத்தில் வந்து என்னென்னா நமக்கு பேங்க்கோட லாபமும் ஆஸ் வெல் அஸ் கம்பெனிஸோட லாபமும் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. இதுதான் லாங் டேர்ம் டார்கெட்டட் ரெப்போ ரேட். ஓகேங்களா? ரெப்போ ஆப்ரேஷன். ஓகேங்களா? உங்களுக்கு இது இப்போ லேட்டஸ்ட்டாக கொடுத்துருக்குறாங்க. ஸோ ப்ரிலிம்ஸில் கேட்கறதுக்கான அதிக சான்ஸ் இருக்குது. ஸோ ஞாபகம் வச்சுக்கோங்க, ப்ரிலிம்ஸில் கேட்கறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ஓகேங்களா? ஸோ இதுக்கு அடுத்து செகண்ட் வந்து என்னென்னா என்பிஎஃப்சி. ஸோ செகண்ட் என்பிஎஃப்சியில் ஏற்கனவே நிறைய பிரச்சனைகள் இருக்குது. அது என்ன பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஒரு ஏரியா தான் நான் ஒன்று சொல்கிறேன். ரோல் ஓவர் ஷார்ட் டேர்ம் டெப்ட் அப்படின்ற ஒரு வார்த்தை கொடுத்துருக்காங்க. ரோல் ஓவர் தி ஷார்ட் டேர்ம் டெப்ட் அப்படின்னா பிரச்சனை என்ன அப்படிங்கிறத நான் இந்த வார்த்தைக்கு மீனிங் பெரிய மீனிங். ஓகேங்களா? ஆனால் சின்னதாக கொடுத்துட்டான். அது என்ன மீனிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ என்பிஎஃப்சி அப்படிங்கிறவங்க நான் பேங்கிங் ஃபினான்ஷியல் கம்பெனிங்கிறவங்க யாருக்கு கடன் கொடுப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெரிய பெரிய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராஜெக்ட்டுக்கு கடன் கொடுக்குறவங்க, ரோடு போடுறது, பாலம் கட்டுறதுக்கு கடன் கொடுக்குறவங்க. ஓகேங்களா? இந்த மாதிரி பெரிய பெரிய ப்ராஜெக்ட்ஸுக்கு வந்து கடன் கொடுக்குறாங்க. இதே தவிர ஸ்மால் அண்ட் மீடியம் இண்டஸ்ட்ரீஸுக்கும் கடன் கொடுப்பாங்க. பட் இவங்களுடைய மோஸ்ட் ஃபோக்கஸ் எங்கே இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பர்டிகுலர் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். நம்ம ஊரில் ஒரு பாலம் போடுறதுக்கு கிட்டத்தட்ட எத்தனை வருஷம் ஆகும்? 15 வருஷம் ஆகும். 15-20 வருஷம் மினிமம் ஆகும். ஓகேங்களா? ஆனால் இந்த என்பிஎஃப்சி கடன் கொடுக்குறான் பார்த்தீங்களா, அந்த கடன் கொடுக்குறவன் என்ன பண்ணுவான் அப்படின்னா, ஷார்ட் டேர்மில் ஒரு இடத்துல இருந்து கடனை வாங்கி அதை இவங்களுக்கு லாங் டேர்முக்கு இந்த கடனை கொடுப்பான். ஓகேங்களா? அப்படி கொடுக்கறதுனால என்ன ஆயிடுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுதான் இந்த ஷார்ட் டேர்ம் டெப்ட். ஷார்ட் டேர்ம் டெப்ட்டுக்கு என்னங்க ஆகும், அதாவது
அவன் 15 வருஷத்துக்கு வந்து என்னன்னா அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராஜெக்டை முடிச்சதுக்கு அப்புறம் தான் இவனுக்கு என்ன பண்ணுவான் அப்படின்னா கடனை திருப்பி கொடுப்பான். அப்போ அந்த 15 வருஷத்துக்கும் இந்த NBFC என்ன பண்ணால் அவனுக்கு கடன் கொடுத்துக்கிட்டு இருக்கணும். அப்படி கடன் கொடுத்தா தான் அந்த பாலத்தை முடிக்க முடியும். அப்படி பாலத்தை முடித்தா தான் அவன் வந்து கண்டிப்பாக வந்து என்னென்னா அதிலேருந்து லாபம் பார்க்க முடியும். அந்த லாபத்தை வந்து இந்த NBFCக்கு கொடுக்க முடியும். ஸோ NBFC என்ன பண்ணுவான் அப்படின்னா லாங் டேர்மில் அவன் கடன் வாங்க முடியுமா? ஏன்னா NBFCங்கிறவன் அவன் கையிலே காசு கிடையாது. அவனும் எங்கேயாவது கடன் வாங்கி தான் இந்த இதுக்கு கொடுத்தாகணும். ஓகேங்களா? அப்போ NBFC ஏதோ ஒரு இடத்துல போய் கடன் வாங்குறான் அப்படின்னா அது ஷார்ட் டேர்மில் தான் கடன் வாங்குவான். அப்போ இந்த ஷார்ட் டேர்மில் இவன் வாங்குறான் பார்த்தீங்களா கடன், இந்த ஷார்ட் டேர்மில் வாங்குற கடன் உடனே முடிஞ்சிடும். ஸோ அப்போ இதுக்கு இவன் வட்டி செலுத்திக்கிட்டே இருப்பான் அந்த NBFC. பட் இங்கே இருக்கிற இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராஜெக்ட் வந்து கிட்டத்தட்ட 15 வருஷம் ஆகும், இல்லாட்டி 5 வருஷம் 10 வருஷமாவது ஆகும். அப்போ இப்படி இருக்கிற பட்சத்தில் இந்த ஷார்ட் டேர்மில் இவன் திருப்பி லோனை வாங்கி இன்ட்ரெஸ்ட் பே பண்ணிக்கிட்டே இருப்பான். அதை பே பண்ணி இவனுக்கு இன்ட்ரெஸ்ட் கொடுத்துக்கிட்டே இருப்பான். அப்போ என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவன் டிஃபால்ட் ஆகிடுவான். இவன் வந்து கொடுக்க மாட்டான். அப்போ இவன் NBFC ஆட்டோமேட்டிக்காக அஃபெக்ட் ஆக ஆரம்பிச்சிடும். அஃபெக்ட் ஆகிறதுனால தான் இப்போ லேட்டஸ்ட்டாக நிறைய NBFCயில் வந்து நமக்கு ப்ராப்ளம் வந்துச்சு. ஓகேங்களா? ஸோ இப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா கவர்மெண்ட் NBFC மூலமாகவும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா நிறையா லிக்விடிட்டி புஷ் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? ஓகே, இந்த லிக்விடிட்டி புஷ் ஓகே, பட் இருந்தாலும் வந்து என்னென்னா இவங்க அந்த பேசிக் ப்ராப்ளத்தை அட்ரஸ் பண்ணிட்டு பண்ணியிருக்கலாம். பட் அட்ரஸ் பண்ணாமல் இந்த லிக்விடிட்டி புஷ்ஷை வந்து கொடுத்துருக்கிறதா சொல்லியிருக்கிறாங்க. ஓகேங்களா? இது வந்து NBFC. தேர்ட் வகையான லிக்விடிட்டி புஷ் எதுலேருந்து வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்மால் இண்டஸ்ட்ரீஸ் டெவலப்மெண்ட் பேங்க் SIDBI, நேஷனல் பேங்க் ஃபார் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ரூரல் டெவலப்மெண்ட் NABARD, நேஷனல் ஹவுசிங் பேங்க். இதெல்லாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரீஃபினான்சிங் லெண்டிங் ஏஜென்சிம்பாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா ஏற்கனவே கடன் வாங்கினவனுக்கு இவன் கடன் கொடுப்பான். ஓகேங்களா? அதுதான் ரீஃபினான்சிங் லெண்டிங் அப்படின்னு சொல்லி. அதே மாதிரி இவங்க டைரெக்டாகவும் கடன் கொடுக்க மாட்டாங்க. இதெல்லாம் வந்து சம் ஸ்கீம் மூலமாக போகும். ஓகேங்களா? அதுதான் வந்து ரீஃபினான்ஸ் லெண்டிங் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஸோ இவங்களும் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா நிறையா பேருக்கு கடன் கொடுக்குறாங்க. ஓகேங்களா? ஸோ இதன் மூலமாக அந்த லிக்விடிட்டி புஷ்ஷை பண்ணுறாங்க. ஓகே, இந்த லிக்விடிட்டி புஷ் ஓகே, அதாவது பேங்க் NBFC இந்த ரீஃபினான்சிங் இன்ஸ்டியூஷன் கொடுக்கறதெல்லாம் ஓகே, பட் கொடுக்கறது முடிஞ்சது அளவுக்கு கொடுத்துட்றாங்க. பட் இவங்ககிட்ட இருந்து என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த பொருட்கள் வந்து லைக் இப்போ ப்ரொடக்ஷன் லெவலை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காண்டி தான் இத்தனை வேலையும் பார்த்துருக்காங்க. ஓகேங்களா? டிமாண்ட் சைடில் இத்தனை வேலையும் பார்த்துருக்காங்க. அப்போ சப்ளை சைடில் அப்போ சப்ளை சைடில் வந்து என்னென்னா உங்களுக்கு அந்த இம்ப்ரூவ்மெண்ட் கரெக்டாக வந்துருமா அப்படின்னா கரெக்டாக இப்போ உடனே வர்றதுக்கு சடனாக வந்து இப்போ சேஞ்சஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு அதிகம் கிடையாது. ஏன்னா டிமாண்ட் சைடு நம்ம சேஞ்சஸை நிறையா கொண்டு வந்திருக்கணும், ஆனால் கொண்டு வரல. ஓகேங்களா? அப்போ டிமாண்ட் சைடு கொண்டு வராதனால சப்ளை சைடில் உங்களுக்கு ஷார்ட் டேர்மில் வந்து உங்களுக்கு எந்த பெரிய லெவல் சேஞ்சஸும் வராது. பட் ஒரு மீடியம் டேர்மில் ஒரு சேஞ்சஸ் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படியே அந்த சேஞ்ச் வந்தாலும் மீடியம் டேர்மில் சேஞ்ச் வந்தாலும் அந்த கம்பெனிஸ் வந்து இவங்ககிட்டலாம் வாங்கினாங்க பார்த்தீங்களா கடன், யார் பேங்க்கு NBFC அப்புறம் வந்து என்னென்னா இந்த ரீஃபினான்சிங் இன்ஸ்டியூஷனுக்கு திருப்பி கொடுக்கறது அப்படிங்கிறது சந்தேகமான ஒன்று தான். அப்படி திருப்பி கொடுக்கலாட்டி அது என்ன ஆகும் அப்படின்னா இன்னமும் ப்ராப்ளத்தை இன்டென்சிஃபை பண்ணும் அப்படின்றத இவர் சொல்கிறாரு. ஓகேங்களா? ஸோ இதுக்கு அடுத்து ஒரு தலைப்பு என்ன பேசியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆன் டிஸ்போசபிள் இன்கம். கவர்மெண்ட் வந்து டிஸ்போசபிள் இன்கம் லைக் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா அதாவது டிமாண்ட் சைடு வந்து லிக்விடிட்டியை புஷ் பண்ணுறதுக்காண்டி இப்போ இது வரைக்கும் சப்ளை சைடு சொன்னோம். இப்போ டிமாண்ட் சைடு வந்து லிக்விடிட்டியை புஷ் பண்ணுறதுக்காண்டி என்ன பண்ணியிருப்பாங்கன்னா இன்கம் டேக்ஸை வந்து ரெடியூஸ் பண்ணியிருப்பாங்க. டேக்ஸ் டிடக்ஷன் அட் சோர்ஸ் அதெல்லாம் ரெடியூஸ் பண்ணியிருப்பாங்க. அதேமாதிரி PF ஃபண்ட் கான்ட்ரிபியூஷனை கம்மி பண்ணியிருப்பாங்க. அதுக்கடுத்து மொரட்டோரியம் பீரியட், அதாவது என்னன்னா நீங்கள் வந்து இவ்வளோ நாளைக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட் பே பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு மொரட்டோரியம் பீரியட் கொடுத்துருப்பாங்க. ஸோ இதெல்லாம் சப்ளை சைடில் வந்து புஷ் பண்ணுமா அப்படின்னு கேட்டால் புஷ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு அதிகமாக கிடையாது. ஏன்னா பீப்புள் கையில் அவ்வளோ லிக்விடிட்டி கிடையாது. ஏன்னா நிறைய பேர் ஆல்ரெடி வந்து நிறைய கம்பெனிஸ் வந்து சேலரியை கட் பண்ணுறாங்க, சேலரி கொடுக்கறதில்ல. ஈவன் டேக்ஸ் ரிடக்ஷன் அட் சோர்ஸ் வச்சா என்ன, ப்ராவிடென்ட் ஃபண்ட் கொடுத்தா என்ன, கொடுக்கலாட்டி என்ன, அதுக்கு ஆல்ரெடி வந்து என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா நிறைய கம்பெனி வந்து சேலரி கம்மி பண்ணிட்டாங்க. அப்போ லிக்விடிட்டி புஷ் அப்படிங்கிறது அங்கே நடக்கலை அப்படின்றத இவர் சொல்கிறாரு. ஓகேங்களா? அப்போ சரி அதுக்கு என்ன தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லி இவர் சில சஜஷன் கொடுக்குறாரு. என்ன பாருங்க, வேஜ் சப்சிடி கொடுங்க அப்படின்றாரு. ஓகேங்களா? அதேமாதிரி கேஷை வந்து கையில் கொடுக்க ட்ரை பண்ணுங்க. அதேமாதிரி ஈக்விட்டி சப்போர்ட் கொடுங்க அப்படின்றாரு. அதுக்கடுத்து என்னன்னா ஸ்பெண்டிங் ஆன் எம்ப்ளாய்மெண்ட் ப்ரோக்ராம்ஸ்க்கு பண்ணுங்க அப்படின்றதையும் இவர் சொல்கிறாரு. ஓகேங்களா? ஸோ இதுதான் இவர் கொடுக்குறது. ஸோ இதில் கண்டிப்பாக வந்து நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அந்த ரோல் ஓவர் ஷார்ட் டேர்ம் டெப்ட் அப்படின்னா என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கடுத்து என்னென்னா இந்த டார்கெட்டட் லாங் டேர்ம் ரெப்போ ஆப்ரேஷன் அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் டிமாண்ட் சைடில் என்னென்ன லிக்விடிட்டி புஷ் இருக்குது அண்ட் சப்ளை சைடில் என்னென்ன லிக்விடிட்டி புஷ் இருக்குது அப்படிங்கிறதையும் இவர் சொல்லியிருக்காரு. பட் இது வந்து என்னென்னா மிகப்பெரிய லெவலில் நமக்கு ப்ராப்ளத்தை தான் கிரியேட் பண்ணுறதுக்கு சான்ஸ் இருக்குது அப்படின்றதையும் இவர் சொல்லியிருக்காரு. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு சென்டருடைய காஷ்மீர் பாலிசி அண்ட் ஹாவ்
ஹெவி ப்ரைஸ் டு பே. அது அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா டூ பேன்னு சொல்லியிருக்காங்க. அப்படின்னா என்ன அர்த்தம், நீங்கள் காஷ்மீருக்குள்ள இப்போ கொண்டு வர பாலிசி எல்லாமே என்ன பண்ணும் அப்படின்னா உங்களுக்கு ஹெவியாக வந்து தாக்கிறதுக்கு தயாராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த இதில் சொல்கிறாங்க. அது என்ன அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜம்மு அண்ட் காஷ்மீரில் நமக்கு ஆல்ரெடி நிறையா லாக்டவுன் போய்கிட்டு இருக்கு. இப்போ நம்ம கண்ட்ரியில் லாக்டவுன் போயிட்டு இருக்கு. பட் ஜம்மு அண்ட் காஷ்மீரில் எக்ஸ்ட்ரா லாக்டவுனே போய்கிட்டு இருக்கு. என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அங்கே வந்து இப்போ தான் வந்து இந்த ஆர்டிகல் 35A, ஆர்டிகல் 370 இதெல்லாமே நமக்கு ரிமூவ் பண்ணாங்க. இதை தவிர இன்னமும் வந்து நிறைய வந்து பயாஸ்னஸ் வந்து அங்கே நிறையா நடந்துக்கிட்டு இருக்குது. அது என்ன நடந்துக்கிட்டு இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ லேட்டஸ்ட்டாக நம்ம ஒரு 2 நாளைக்கு முன்னாடி ஒரு நியூஸ் பார்த்தோம். டொமிசைல் சர்டிஃபிகேட் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம். இந்த டொமிசைல் சர்டிஃபிகேட் யார் யாருக்கெல்லாம் ப்ரொவைட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நியூ டொமிசைல் ரூல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரூல். அதாவது முன்ன வந்து ஆர்டிகல் 35A மூலமாக, ஓகேங்களா, ஜம்மு அண்ட் காஷ்மீரில் ஆர்டிகல் 35A மூலமாக ரெசிடென்ட்ஸுக்கு, அங்கே இருக்கிற ரெசிடென்ட்ஸுக்கு நிறைய வந்து ரைட்ஸ் இருந்துச்சு. அந்த ரைட்ஸை வந்து மறுபடியும் வந்து அந்த ரெசிடென்ட்டுக்கு கொடுக்கறதுக்காண்டி தான் அந்த டொமிசைல் சர்டிஃபிகேட் அப்படின்னு சொல்லிட்டு கவர்மெண்ட் சொல்லுது. பட் இந்த டொமிசைல் சர்டிஃபிகேட்டை யாருக்கெல்லாம் கொடுக்குறாங்க அப்படின்னா, பாருங்கள், யாரெல்லாம் அந்த ஸ்டேட்டில் அந்த ஸ்டேட்டில், அதாவது நம்மளுடைய ஜம்மு அண்ட் காஷ்மீர் ஸ்டேட்டில் 15 வருஷம் ஒர்க் பண்ணியிருந்தாலோ அல்லது 7 வருஷம் அங்கே படிக்கிறவங்களாக இருந்தாலோ அவங்களுக்கு இந்த டொமிசைல் சர்டிஃபிகேட் கொடுக்குறாங்க. ஆஸ் வெல் அஸ் பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸாக இருந்தாலும், அவங்க 10 வருஷம் எம்ப்ளாயாக இருந்தாலும் அவங்களுக்கும் அவங்களுடைய பிள்ளைகளுக்கும், ஓகேங்களா, இந்த டொமிசைல் சர்டிஃபிகேட் கொடுக்குறாங்க. இது எந்த ஸ்டேட்லையும் இந்த மாதிரி கொடுக்கறது இல்லை, ஓகேங்களா. எந்த ஸ்டேட்லையும் வந்து என்னென்னா அந்த அதிகாரிகளை மட்டும்தான் இது பண்ணுவாங்களே தவிர அதிகாரிகளோட குழந்தைகளெல்லாம் வந்து என்னென்னா அந்த ஸ்டேட்டோட அந்த அது என்னது ஸ்கீமுக்கு உள்ள கொண்டு வர மாட்டாங்க, ஓகேங்களா. ஸோ இப்படி இருக்கிறதுல நீங்கள் ஜம்மு அண்ட் காஷ்மீருக்கு மட்டும் இதை பண்ணுறாங்க. அதுதான் மிகப்பெரிய பிரச்சனை, ஓகேங்களா. அப்போ இது கிளியர் பயாஸ்னஸ் அப்படிங்கிறத இன்க்ரீஸ் பண்ணுது அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, இது மட்டும்தான் பயாஸா? இல்லை, நிறையா இருக்குது. இதை தவிர என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இல் ஃபவுண்டட் ஆர்கியூமெண்ட் அப்படிங்கிற தலைப்பில் நமக்கு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த டொமிசைல் சர்டிஃபிகேட் எதுக்கு பாரதிய ஜனதா கொண்டு வருதுன்னு அவங்க சொல்கிறாங்க அப்படின்னா, நாங்கள் எல்லாத்துக்கும் வந்து என்னென்னா மறுபடியும் கொடுக்கறதுக்கு, அதாவது என்னென்னா நிறைய பேர் வெஸ்ட் பாகிஸ்தான்லேருந்து மைக்ரேட் ஆகி ஜம்மு அண்ட் காஷ்மீருக்குள்ளே வந்திருக்காங்க. ஸோ அவங்களுக்கும் நாங்கள் பெனிஃபிட் கொடுக்கறதுக்காண்டி தான் பண்ணுறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. பட் இந்த ஆத்தர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, நீங்கள் அவங்களுக்கும் பெனிஃபிட் கொடுக்கறதுக்கு பண்ணுறீங்க, ஓகே. அப்போ ஏற்கனவே வந்து நமக்கு ரெசிடென்ட் சர்டிஃபிகேட் வச்சுருக்காங்க, அவங்கள விட்டுட்டு இந்த புதுசாக இருக்கவங்களுக்கு மட்டும் டொமிசைல் சர்டிஃபிகேட் கொடுக்க வேண்டியதானே, நீங்கள் எதுக்கு எல்லாரையும் மறுபடியும் ஒரு தடவை டொமிசைல் சர்டிஃபிகேட் வாங்க சொல்கிறீங்க அப்படின்றத இந்த அம்மா கேட்குறாங்க. அப்புறம் இது முக்கியமாக இன்னொரு பயாஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் எல்லா ரிஃபர்மேஷனும் கொண்டு வந்துக்கிட்டே இருக்கீங்க ஜம்மு அண்ட் காஷ்மீரில். லைக் இப்போ என்ன பண்ணிட்டாங்கன்னா, ஜம்மு அண்ட் காஷ்மீருடைய அந்த போலீஸ் இது ஆப்ரேஷன்ஸை வந்து டைரெக்டாக கவர்மெண்ட்டே எடுத்துட்டாங்க, சென்ட்ரல் கவர்மெண்ட்டே எடுத்துட்டாங்க. அதே மாதிரி நமக்கு ஜம்மு அண்ட் காஷ்மீரோட அந்த இதை அவையை கலைச்சு அதுக்கப்புறம் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, அந்த ப்ராப்பர்ட்டிஸை வந்து 2 பக்கம் ஜம்மு அண்ட் காஷ்மீருக்கும் லடாக்குக்கும் பிரிச்சுட்டாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்டாச்சுட்டரி பாடிஸ், ஓகேங்களா, ஜம்மு அண்ட் காஷ்மீரில் இருந்த நிறைய ஸ்டாச்சுட்டரி பாடிஸ் இன்க்ளூடிங் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷனையும் அபாலிஷ் பண்ணிட்டாங்க. இதை தவிர என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய இன்னும் சேஞ்சஸ் வந்து நிறைய லோக்கல் இண்டஸ்ட்ரீஸ் இது எல்லாத்தையும் நிறையா சேஞ்சஸ் கொண்டு வந்தாங்க. நிறையா மைனிங் ஆப்ரேஷனுக்கு தேவையான அந்த டெண்டர் எல்லாம் அவுட் சைடு ஜம்மு காஷ்மீர் பீப்புளுக்கு கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. எல்லா பவரையும் தூக்கி லெஃப்டினன்ட் கவர்னர் கையில் கொடுத்துட்டாங்க. பட் இது எல்லாமே செய்கிறது கரெக்டாக அப்படின்னா இல்லை. ஏன்னா இப்போ நம்ம அந்த ஜம்மு அண்ட் காஷ்மீரை ரீஆர்கனைசேஷன் பண்ணாங்க பார்த்தீங்களா, அதோட கேஸ் இப்போ எங்கே போய்கிட்டு இருக்குன்னா சுப்ரீம் கோர்ட்டில் போய்கிட்டு இருக்கு. அப்போ சுப்ரீம் கோர்ட் வந்து இப்போ நெகட்டிவாக தீர்ப்பு கொடுத்தாங்கன்னா மறுபடியும் முதல்ல இருந்து எல்லாத்தையும் பண்ணணும். ஜம்மு அண்ட் காஷ்மீர் மறுபடியும் எல்லாத்தையும் முதல்ல இருந்து பண்ணணும். பட் இவங்க சுப்ரீம் கோர்ட்டோட அந்த தீர்ப்பு என்ன இருக்கும் அப்படிங்கிறத இவங்க வந்து ஃபியூச்சர் அனாலிசிஸ் பண்ணாமையே இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இந்த மாதிரியான விஷயங்கள் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க, ஓகேங்களா. ஸோ இதுதான் இந்த ஆர்டிக்கலில் இருக்குது. இதுக்கடுத்து பால் ஆஃப் த பாஸ்டின் அப்படின்றது எதை சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஆர்டிகல் 35A. இதுக்கு முன்னாடி வந்த கவர்மெண்ட்லாம் என்ன பண்ணாங்க அப்படின்னா, நிறையா வந்து என்னென்னா அந்த அவங்களுடைய ஸ்டேட், அதாவது ஜம்மு அண்ட் காஷ்மீரோட ஸ்டேட் சப்ஜெக்ட்டுக்குள்ளே தலையை நிறையா விட்டாங்க. பட் ஆர்டிகல் 35A மட்டும் எந்த கவர்மெண்ட்டும் வந்தேன்னா இது வரைக்கும் பண்ணலை. பட் இப்போ வந்திருக்கிற பிஜேபி கவர்மெண்ட் மட்டும் ஆர்டிகல் 35A வந்து ரிமூவ் பண்ணிட்டாங்க. ஸோ அதுக்கு மாதிரி என்னென்னா நிறையா போராட்டங்கள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அந்த போராட்டங்களை இப்போதைக்கு என்ன பண்ணுறாங்கன்னா த்ரூ மிலிட்ரி மூலமாக சப்ரஸ் பண்ணி வைக்கிறாங்க. அப்படி ஈவன் இந்த டொமிசைல் சர்டிஃபிகேட்டுக்கும் நிறையா போராட்டங்கள் கேட்டாங்க. பட் அந்த போராட்டங்களை அலோவ் பண்ணலை. அப்போ எப்போ இந்த லாக்டவுன் முடிஞ்சு நார்மல் லைஃப்க்கு வர்றது ஃபீல் பண்ணுறாங்களோ அப்போ இது என்ன ஆகும் அப்படின்னா மிகப்பெரிய லெவலில் கலவரத்தை கிரியேட் பண்ணுறதுக்கு வாய்ப்பாக அமையும்போ அப்படின்னு சொல்லிட்டு இந்த அம்மா சொல்கிறாங்க, ஓகேங்களா. ஸோ அதுதான் வந்து இந்த ஆர்டிக்கலில் சொல்லியிருக்குது. நெக்ஸ்ட் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேட்லிங் ஃபார் ஃப்ரீ ஸ்பீச். அதாவது இப்போ லேட்டஸ்ட்டாக வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஹைகோர்ட், நம்மளுடைய சென்னை ஹைகோர்ட் என்ன பண்ணாங்கன்னா ஒரு தீர்ப்பு கொடுத்தாங்க. அது என்ன தீர்ப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பொலிட்டிக்கல் லீடர்ஸ், அதாவது பொலிட்டிக்கல் லீடர்ஸ் வந்து என்ன பண்ணக்கூடாது அப்படின்னா கிரிமினல் டிஃபமேஷன் கேஸ் வந்து என்னென்னா அதிகமாக புக் பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரியான விஷயங்களை நம்ம ஹைகோர்ட் சொன்னாங்க. ஸோ மறுபடியும் அதை பற்றி தான் பேசியிருக்காங்க. நமக்கு டிஃபமேஷனை பற்றி ஆல்ரெடி நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டேன்.
ஸோ அதை போய் பாருங்கள். நமக்கு நிறைய ப்ரெஸ்காரங்க மேலே இந்த டிஃபமேஷன் கேஸ் போடுவாங்க. அதே மாதிரி அப்போசிஷன் பார்ட்டி லீடர்ஸ் அல்ல அப்போசிஷன் பார்ட்டி மெம்பர்ஸ் மேலே இந்த டிஃபமேஷன் கேஸ் போகும். அந்த மாதிரி டிஃபமேஷன் கேஸ் போகிறது அப்படிங்கிறது இட்ஸ் அகெயின்ஸ்ட் ரைட் டு ஃப்ரீ ஸ்பீச், அப்படி ஃப்ரீ ஸ்பீச் அண்ட் எக்ஸ்பிரஷன் அப்படிங்கிறது தான். ஓகேங்களா? நமக்கு டிஃபமேஷன் அப்படிங்கிறது ஒருத்தருடைய இதை டிக்னிட்டியை கம்மி பண்ணுறதுக்காண்டி பேசுறது அப்படின்னு சொல்லலாம். பட் என்னென்னா ஈவன் இந்த பாசிட்டிவ் கிரிட்டிசிசமுக்கும் நீங்கள் என்ன பண்ணக்கூடாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிரிமினல் டிஃபமேஷன் அவங்க மேலே போடக்கூடாது. ஸோ அதுதான் இந்த ஆர்டிக்கலில் சொல்லியிருக்கிறாங்க. நெக்ஸ்ட் எ வெல் பேலன்ஸ்டு ஸ்டிமுலஸ் பேக்கேஜ். அதாவது இந்த ஆர்டிக்கல் எழுதினர் வந்து நித்தி ஆயோக்கோட வைஸ் சேர்மன். ஸோ இப்போ கவர்மெண்ட்டில் வேலை பார்த்துக்கிட்டு இருக்காரு. ஸோ அதனால் வந்து இந்த பர்டிகுலர் பேக்கேஜ் கொடுத்தாங்க பார்த்தீங்களா, அது வந்து இட்ஸ் அ சூப்பர் பேக்கேஜ் அப்படின்னு சொல்லியிருக்காப்புல. ஓகேங்களா? ஸோ அதுதான் வந்து இவர் சொல்ல வராரு. ஸோ இது என்ன மாதிரி சூப்பர் பேக்கேஜ் அப்படின்னா என்ன சொல்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு இது ஏன் சூப்பர் பேக்கேஜ் அப்படின்னு இவர் சொல்கிறாரு அப்படின்னா, இது வந்து முதல்ல ஹியூமன் காஸ்ட், அதாவது என்ன ஹியூமன் கிரைசிஸை வந்து மினிமைஸ் பண்ணுறதுக்காண்டி கொடுக்கப்பட்ட காஸ்ட் அப்படின்னு சொல்கிறாரு. ஓகேங்களா? ஃபஸ்ட்டு. செகண்ட் வந்து என்ன சொல்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி எடுக்க பயந்த போல்டு ஸ்ட்ரக்சரல் ரிஃபார்ம்ஸ், இதுக்கு முன்னாடி எடுக்க பயந்த போல்டு ஸ்ட்ரக்சரல் ரிஃபார்ம்ஸை இந்த பர்டிகுலர் இது மூலமாக என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா நம்ம கவர்மெண்ட் கொண்டு வந்திருக்கிறாங்க. ஸோ இது 2 பாசிட்டிவ் நிறையா இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதுக்கு அடுத்து என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த டிமாண்ட் சைடு சப்ளை சைடில் நிறையா வந்து சேஞ்சஸ் கொண்டு வந்திருக்கிறாங்க கவர்மெண்ட் அப்படிங்கிறத இவர் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காரு. அது என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இப்போ டிமாண்ட் சைடு மட்டும் நான் ஆல்ரெடி பேசிட்டேன், இருந்தாலும் மறுபடியும் சொல்கிறேன். ஏன்னா இவர் வந்து பாசிட்டிவாக சொல்லியிருக்காரு. ஸோ நமக்கு சில பாசிட்டிவ் பாயிண்ட்ஸும் தேவைப்படும். ஓகேங்களா? ஆத்ம நிர்பார் பாரத் அபியானை பற்றி எழுதும்போது நமக்கு பாசிட்டிவ் பாயிண்ட்ஸும் தேவைப்படும். ஓகேங்களா? இவர் என்ன பண்ணியிருக்காருன்னா ஃபஸ்ட்டு டிமாண்ட் பற்றின டிமாண்ட் எங்கெங்கெல்லாம் இது பண்ணியிருக்காங்க அப்படின்னா, கன்சம்ஷன் டிமாண்ட் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க, இன்வெஸ்ட்மெண்ட் சைடு டிமாண்ட் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இன்டர்மீடியேட் கூட்ஸ் சைடு வந்து என்னென்னா டிமாண்டை வந்து கிரியேட் பண்ணியிருக்காங்க. எப்படிலாம் டிமாண்டை வந்து கிரியேட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, இப்போ கன்சம்ஷன் சைடு எப்படி கிரியேட் பண்ணியிருப்பாங்க அப்படின்னா, பீப்புள் கையில் நிறையா மணி கொடுத்துருக்காங்க. 500 ரூபாய் ஜன்தன் அக்கௌண்ட்டில் போட்டிருக்கிறாங்க. அக்ரிகல்ச்சரல் ஃபார்மருக்கு வந்து பிஎம் கிஷான் மூலமாக நிறையா அமௌண்ட் கொடுக்குறாங்க. நிறையா வந்து பிடிஎஸ் சப்ளை மூலமாக அமௌண்ட் வந்து பீப்புளுக்கு கொடுக்குறாங்க அப்படின்றது இவர் சொல்லியிருக்கார். ஓகேங்களா? இது வந்து கன்சம்ஷன் சைடு. இது இன்வெஸ்ட்மெண்ட் சைடு டிமாண்ட் எப்படின்னா, நம்ம வந்து நிறையா வந்து டாக்ஸஸை ரெடியூஸ் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? ரெடியூஸ் பண்ணியிருக்கோம். மீடியம் எம்எஸ்எம்இ செக்டாருக்கு வந்து நிறையா வந்து என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கடன் ப்ரொவைட் பண்ணுறதுக்கான இதை வந்து கிரியேட் பண்ணியிருக்கோம். அதேமாதிரி அக்ரிகல்ச்சரல் செக்டார்ஸுக்கு வந்து என்னென்னா நிறையா வந்து சேஞ்சஸ் ரிஃபார்ம்ஸ் கொண்டு வந்திருக்கோம். ஸோ இது மூலமாக என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இன்வெஸ்ட்மெண்ட் அந்த பர்டிகுலர் ஏரியாவில் இன்வெஸ்ட்மெண்ட்டை கிரியேட் பண்ணுறதுக்கான டிமாண்டை நம்ம கிரியேட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்கிறாரு. அதேமாதிரி இன்டர்மீடியேட் கூட்ஸ் அப்படிங்கிறப்போ நம்ம வந்து என்னென்னா நம்ம பர்டிகுலராக வந்து என்னென்னா நம்ம கன்சப்ஷன் பேட்டர்ன் தான் அந்த இன்டர்மீடியேட் கூட்ஸை பற்றியும் பேசுகிறாரு. ஓகேங்களா? ஸோ அந்த இதுக்குமான அந்த இதை வந்து நம்ம இம்ப்ரூவ் பண்ணியிருக்கோம் அப்படின்றதையும் இவர் சொல்லியிருக்கார். ஓகேங்களா? ஸோ எவ்வளோ அமௌண்ட் கொடுத்துருக்கோம் அப்படின்றதெல்லாம் சொல்கிறாரு. அதெல்லாம் நமக்கு தேவையில்லை. இதுக்கடுத்து சப்ளை சைடில் ஒரு 4 முக்கியமான சேஞ்சஸ் வந்து கவர்மெண்ட் கொண்டு வந்திருக்கிறாங்க. ஸோ இன்க்ரீஸ் சப்ளை சைடில் வந்து நம்ம வந்து வெல் பேலன்ஸ்டாக ஒரு இதை கொண்டு வரதுக்காண்டி 4 ரிஃபார்ம் கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு என்ன ரிஃபார்ம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பீப்புளோட ஃபுட் செக்யூரிட்டி என்ஷூர் பண்ணுற மாதிரி என்ன பண்ணியிருக்காங்கன்னா, சப்ளை சைடில் ஃபார்மர்ஸுக்கு லைக் எசென்ஷியல் கமாடிட்டிஸ் ஆக்டை சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ப்ரொக்யூர்மெண்ட் ஆப்ரேஷனை வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் வந்து பண்ணியிருக்காங்க. இது ஃபஸ்ட்டு அப்படின்னு சொல்லியிருக்காரு. செகண்ட் வந்து என்ன, சப்ளை சைடு வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காண்டி நிறையா கம்பெனிஸ்க்கு மொரட்டோரியம் பீரியட் கொடுத்துருக்காங்க. எம்எஸ்எம்இக்கு 3 trillion அமௌண்ட் கொடுத்துருக்குறாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நிறையா இன்னும் அதை தவிர நிறையா விஷயங்கள் வந்து பண்ணியிருக்கிறாங்க அப்படின்றதையும் சொல்லியிருக்கிறார். இது வந்து மொரட்டோரியம், அதாவது லைக் நிறையா கிரெடிட் பேக்கேஜ் வந்து இப்போ கொடுத்தாங்களா, அதை சொல்லியிருக்காரு. ஓகேங்களா? தேர்ட் என்ன பேசியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு லைக் இன்வெஸ்டார்ஸ் லைக் அக்ரிகல்ச்சரல் இன்வெஸ்டார்ஸை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காண்டி என்ன பண்ணியிருக்காங்கன்னா, கான்ட்ராக்ட் ஃபார்மிங் ஆக்ட் அப்படின்றத கொண்டு வந்திருக்கிறாங்க. எசென்ஷியல் கமாடிட்டி ஆக்டை சில விஷயங்களை வந்து ரிமூவ் பண்ணியிருக்காங்க அப்படின்றது. அண்ட் ப்ரொடக்ஷன் செக்டாருக்கு ஓகேங்களா லிபரலைசேஷன் நிறையா கொடுத்துருக்குறாங்க. ப்ரைவேட் பிஸ்னஸ் வந்து நிறையா உள்ளே என்டர் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் வந்து அதிகமாக வழங்கியிருக்காங்க அப்படின்றதையும் இவர் சொல்கிறார். 4வது பாயிண்ட் என்ன சொல்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு இந்த பர்டிகுலர் இதில் 50 lakh ஃபேமிலிஸ்க்கு ஓகேங்களா, ஃபேமிலிஸ் அண்ட் ஸ்ட்ரீட் வெண்டார்ஸ்க்கு வந்து என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா 10,000 crore கிட்ட கொடுத்துருக்குறோம். கிரெடிட் ஆஃப் 10,000 ஒவ்வொருத்தருக்கும் 10,000 rupees வந்து பேக்கேஜ் கொடுத்துருக்கோம். ஸோ இதனால் கண்டிப்பாக வந்து என்னென்னா நம்ம கண்ட்ரியில் வந்து ஒரு ஸ்டிமுலஸ் பேக்கேஜ் தான் இப்போ நம்ம வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். ஸோ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 20.97 trillion அமௌண்ட் வந்து என்னென்னா நம்மளுடைய இந்தியன் கவர்மெண்ட் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ கிட்டத்தட்ட பிரைம் மினிஸ்டர் அனௌன்ஸ் பண்ண 10% ஆஃப் ஜிடிபியை விட இது ரொம்ப அதிகம். ஸோ இது வந்து கம்பேரபிளாக வந்து ஃபேவரபிள் பேக்கேஜ் தான் அப்படின்னு சொல்லிட்டு
சொல்லிட்டு இவர் சொல்லியிருக்காரு. ஓகேங்களா, ஆல்ரெடி இதை வந்து நம்ம நிறையா ரிப்போர்ட் சொல்லிட்டாங்க, இது வந்து ஒரு 2% ஜிடிபிக்கு தான் வருது அப்படின்னு சொல்லி. பட் இவர் வந்து கவர்மெண்ட் அதிகாரினால அப்படி தான் பேசுவார். ஓகேங்களா, நெக்ஸ்ட்டு மூவிங் பியாண்ட் ஜியோ பொலிட்டிக்ஸ். அதாவது இந்த போஸ்ட் ஜியோ பொலிட்டிக்ஸ் அப்படிங்கிறது என்னென்னா ஒன்றும் இல்லைங்க, நீங்கள் இப்போ இந்தியா வந்து என்னென்னா இந்தியா சைனா ஒவ்வொருத்தரும் இந்த பொலிட்டிக்கல் லெவலில் வந்து என்னென்னா இந்த வேர்ல்டில், ஓகேங்களா, வேர்ல்டில் இந்த பொலிட்டிக்கல் லெவல் ஆர்கனைசேஷனை நம்ம எல்லாம் ஒவ்வொரு கண்ட்ரி மெயின்டைன் பண்ணுறோம் பார்த்தீங்களா, தட் இஸ் கால்ட் ஒவ்வொரு கண்ட்ரியை தான் ஜியோ பொலிட்டிக்ஸ் அப்படின்றாங்க. ஓகேங்களா, இந்த போஸ்ட் கோவிட் வேர்ல்டு கண்ட்ரிஸ் அண்ட் டெக் ஜியன்ஸ் ஷுட் பி ஆப்ளிகேட்டட். கண்ட்ரிஸ் நல்லா கண்ட்ரிஸ்னால் யாருங்க, நம்ம ஒவ்வொருத்தரும் கண்ட்ரிஸ். நெக்ஸ்ட் டெக் ஜியன்ஸ் அப்படின்னா யாருன்னு பார்த்தீங்கன்னா கூகுள், ஃபேஸ்புக்கு, ட்விட்டர், அந்த மாதிரி நிறையா. ஓகேங்களா, டெக் ஜியன்ஸ் ஷுட் பி ஆப்ளிகேட்டட். ஆப்ளிகேட்டட் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா கட்டாயம் ஏதாவது பண்ணணும். டு ஷேர் டேட்டா அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்டுங்க. இப்போ நம்ம கண்ட்ரியில் வேர்ல்டில் 4th இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் போய்கிட்டு இருக்கு. 4th இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷனோட ஃபியூவலே என்னன்னு சொல்கிறாங்கன்னா டேட்டா மூலமாக தான் 4th இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷனே நடக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா, டேட்டா இன் ஷேர் ஆஃப் டேட்டா இன் லார்ஜ் இன்ட்ரெஸ்ட் ஆஃப் மேன்கைண்ட். ஸோ லார்ஜ் இன்ட்ரெஸ்ட் ஆஃப் மேன்கைண்டை ஃபுல்ஃபில் பண்ணுறதுக்காண்டி கண்ட்ரிஸும் டெக் ஜியன்ஸும் டேட்டாவை ஷேர் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. வாட் இஸ் டேட்டா வச்சு என்ன பண்ண முடியும், அவ்வளோ பெருசாக டேட்டா வச்சு அப்படின்னு சொல்லி கேட்குறவங்களுக்குலாம் நம்ம வந்து இப்போ நீங்கள் ஃப்ளிப்கார்ட் ஓப்பன் பண்ணுவீங்க, அதேமாரி நிறைய ஆப்லாம் ஓப்பன் பண்ணுவீங்க, உப்பர், ஓலா, இதெல்லாம் நிறையா வச்சுருப்பீங்க எல்லோரும். ஓகேங்களா, இப்போ பாருங்கள், ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். நீங்கள் ஃப்ளிப்கார்ட்டில் போயிட்டு ஒரு வாஷிங் மிஷினை சர்ச் பண்ணுறீங்க. அதை சர்ச் பண்ணிவிட்டு நீங்கள் வாங்காமல் வெளியே வந்துடுங்க. வெளியே வந்துட்டு நீங்கள் அதுக்கடுத்து எந்த ஆப்புக்குள்ளே போனாலும் ஃப்ளிப்கார்ட்டோட ஆடு வாஷிங் மிஷினோட ரேட்டு கம்மியாக வரும். போய் பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ நீங்கள் உப்பரோ ஓலாவோ நீங்கள் உள்ளே போய் புக் பண்ணீங்க அப்படின்னா அவன் என்ன பண்ணுவான் அப்படின்னா காலையில் டைமுக்கு ஏற்றாப்பில் என்ன பண்ணுவான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபேரை வந்து இன்க்ரீஸ் பண்ணுவான். காலை டைமில் வந்து அதிகமாக இருக்கும், மதிய டைமில் கம்மியாக இருக்கும், ஈவினிங் டைமில் ரொம்ப அதிகமாக இருக்கும். இந்த மாதிரி ஃபேரை ஃபிக்ஸ் பண்ணுவான். எல்லாமே தே ஆர் கலெக்டிங் டேட்டா ஃப்ரம் தி ஜென்ரல் பப்ளிக் அண்ட் யூஸிங் ஃபார் தியர் ப்ராஃபிட்ஸ் அப்படிங்கிறது தான். ஓகேங்களா, அப்போது ஒவ்வொருத்தரும் என்ன பண்ணுறான், த்ரூ டேட்டா மூலமாக தான் அவனுடைய பிஸ்னஸே ஆப்ரேட் ஆகுது. ஓகேங்களா, இப்போ நமக்கு வந்து ஒரு ஃபேஸ்புக் பேஜில் வந்து என்னென்னா ஒரு காரை வந்து நீங்கள் வந்து அப்லோட் பண்ணி இந்த கார் நல்லா இருக்குன்னு சொல்கிறீங்க. அதுக்கு எவ்வளோ லைக்ஸ் உள்ளது, எவ்வளோ வந்து அதை ஷேர் பண்ணுறாங்க அப்படின்ற பட்சத்தில் அந்த கார் கம்பெனிக்காரன் என்ன பண்ணுவோம் அப்படின்னா அதனோட ப்ரொடக்ஷன் லெவலை சேஞ்ச் பண்ணுவோம். ஓகேங்களா, அந்த மாதிரி லெவலில் நான் வந்து நம்ம ஒவ்வொரு விஷயமும் இருக்குது. ஓகேங்களா, ஃப்ளிப்கார்ட், அமேசான், ட்விட்டர், எல்லா இதுவுமே, இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் எல்லாமே வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா தே ஆர் கலெக்டிங் டேட்டா ஃப்ரம் தி பீப்புள். ஓகேங்களா, இப்போ நீங்கள் கூகுள் மேப்புக்குள்ளே போனீங்க அப்படின்னா கூகுள் மேப்பில் என்ன பண்ணும் அப்படின்னா உங்களுக்கு ஒரு லொக்கேஷன் காட்டும். இந்த லொக்கேஷன் காட்டுறதுக்கு அப்படியே இப்போ மேலே போனீங்கன்னு வைங்களேன், ஏதாவது ஆப் ஓப்பன் பண்ணுமான்னு கேட்கும். அப்போ அந்த ஆப் வந்து கீழே வந்து என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் டைரக்ஷன் காட்டணும்னு கீழே வந்து உப்பரில் ரேட்டு காட்டும், ஓலாவில் ரேட் காட்டும். ஸோ இது எல்லாமே டேட்டா தான். நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு விஷயத்தையும் அது டேட்டாவை வந்து கன்வெர்ட் ஆகுது. அப்போ அந்த டேட்டாவை அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா ப்ராஃபிட்டாக கன்வெர்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிறது தான். ஓகேங்களா, அப்போது இந்த டேட்டாவை நீங்கள் ஒழுங்காக ஷேர் பண்ணணும் அப்படின்றத இவர் சொல்கிறார். ஏன் அப்படி ரொம்ப முக்கியம் அப்படின்னா இப்போ COVID-19 டேட்டாவை சைனாவும் WHO ஒழுங்காக ஷேர் பண்ணாததுனால மிகப்பெரிய லெவலில் நமக்கு நெகட்டிவ் ப்ராப்ளம்ஸ் வந்துக்கிட்டு இருக்குது. ஓகேங்களா, அப்போ அதை ஒழுங்காக அவங்க ஷேர் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா மேபி இந்த ப்ராப்ளத்தை நம்ம எப்போவோ அரெஸ்ட் பண்ணியிருக்க முடியும் அப்படின்றதையும் இந்த ஆர்டிக்கலில் சொல்கிறாங்க. அதே மாதிரி நிறையா கண்ட்ரி, நம்ம கண்ட்ரிலையும் இப்போ ஒன்று இருக்குங்க, டேட்டா லோக்கலைசேஷன் டேட்டா ப்ரொடக்ஷன் பில் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பில் இருக்குது 2019. போய் படிங்க, டேட்டா ப்ரொடக்ஷன் பில் 2019. ஓகேங்களா, அந்த பில்லில் டேட்டா லோக்கலைசேஷன் அப்படிங்கிறத பற்றி நம்ம அதிகமாக பேசியிருப்போம். டேட்டாவை லோக்கலைஸ் பண்ணணும், வேறு கண்ட்ரிக்கு நம்ம டேட்டாவை கொண்டு போகக்கூடாது அப்படிங்கிறது அங்கே இருக்கும். ஸோ அந்த இதை போய் படிங்க. ஸோ அதை பற்றி தான் இதில் பேசியிருக்காங்க. ஸோ டேட்டா வந்து ஒரு இம்பார்ட்டண்ட்டாக வந்து என்னென்னா ஒரு ஃபியூயல் ஃபார் ஃபியூச்சர். ஸோ அதை தான் வந்து என்ன இந்த ஆர்டிக்கலில் பேசியிருக்கிறாங்க. மறுபடியும் அவங்க சில வார்த்தைகளை அப்படியே தான் பேசிக்கிட்டு இருக்காங்க. ஓகேங்களா, ஸோ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம நெக்ஸ்ட் போயிடலாம். ஸோ நெக்ஸ்ட் என்னென்னா அடுத்த பேஜ்லையும் நமக்கு COVID-19 பற்றின விஷயங்கள் தான் கொடுத்துருக்காங்க. நான் COVID-19 பற்றின விஷயங்கள் சொல்கிறது இல்லை, அதனால் தயவுசெய்து நீங்கள் வேணும்னா படிங்க, இல்லாட்டி தேவையில்லை, அதை நம்ம கேட்க மாட்டோம். நெக்ஸ்ட் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா புரந்தரதாசா அப்படிங்கிறவரை பற்றி பார்க்க போகிறோம். கர்நாடகா கவர்மெண்ட் வந்து சில எஃபெக்ட் எடுக்கிறாங்க. எதுக்கு அப்படின்னா புரந்தரதாசா அப்படிங்கிறவருடைய பர்த் பிளேஸை கண்டுபிடிக்கிறதுக்காண்டி. ஓகேங்களா, அவர் பர்த் பிளேஸை நம்ம ஏன் கண்டுபிடிக்கணும்? அதாவது சில பேர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இந்த புரந்தரதாசா வந்து கர்நாடகாவில் பிறந்தாங்கன்றாங்க. சில பேர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இவர் வந்து புரந்தரகாத் அப்படின்னு ஒரு மகாராஷ்டிரா ஏரியாவில் பிறந்தார் அப்படின்னு சொல்கிறாங்க. அவ்வளோ பெரிய முக்கியமான ஆளாக 2 ஸ்டேட்டும் அடிச்சுக்கிறாங்க அப்படின்னா எஸ், இவர் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கர்நாடிக் மியூசிக்கில் மிக
மிகப்பெரிய ஒரு இதாக இருந்தார். எந்த பீரியடில் இவர் வாழ்ந்தாருன்னு சொல்கிறாங்கன்னா விஜயநகர எம்பையர் பீரியடில் வாழ்ந்தார் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி இவர் வந்து என்ன ட்ரெடிஷனை ஃபாலோ பண்ணார் அப்படின்னா வைஷ்ணவ ட்ரெடிஷனை ஃபாலோ பண்ணியிருக்காரு அப்படின்றதையும் இவர் சொல்கிறாங்க. அண்டு இவருக்குன்னு ஒரு ட்ரெடிஷனே இருந்திருக்கு, ஹரிதாசா ட்ரெடிஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ட்ரெடிஷன். ஸோ அந்த ட்ரெடிஷனில் வந்து என்னென்னா இவர் வந்து ஒரு இதாக இருந்திருக்காரு. அண்டு இவர் வந்து ஒரு மெர்ச்சன்ட் கம்யூனிட்டியில் பிறந்தவர் அப்படின்றதையும் சொல்கிறாங்க. அண்டு நாயக்கா, அதாவது மெர்ச்சன்ட் கம்யூனிட்டி அந்த காலத்தில் வந்து விஜயநகர பீரியடில் மெர்ச்சன்ட் கம்யூனிட்டியை அந்த பர்டிகுலர் ஏரியாவில் நாயக்கா அப்படின்னு சொல்லுவாங்களாம். ஸோ அந்த இதுலேயும் வந்து இவர் பிறந்திருக்காரு. ஸோ இவருக்கு நாயக்கா டைட்டில் இருக்குது அப்படின்றதையும் சொல்கிறாங்க. ஓகேங்களா, நான் சொன்ன இந்த புரந்தரதாசை பற்றி இதுதான் இந்த நியூஸ் பேப்பரில் இருக்கிறது. ஸோ எக்ஸஸாக இருக்கிற ஆன்லைனில் போய்ட்டு படிச்சுக்கோங்க. மேபி அதை பற்றின இது வந்து உங்களுக்கு ப்ரிலிம்ஸில் கேட்குறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஓகேங்களா, சரி. நெக்ஸ்ட் வந்துன்னா இது வந்து ஒரு இன்டர்வியூ. ஸோ அந்த இன்டர்வியூ நான் இதை உங்களுக்கு சொல்லலை. அவர் இன்டர்வியூ வந்து அவருடைய பர்சனல் இதில் பேசியிருப்பார். ஸோ அதனால் அது வேணாம். நெக்ஸ்ட்டு அலோ ஆன்லைன் டு ஹவுஸ் பேனல்ஸ். இது ஆல்ரெடி நான் பேசிட்டேன். ஆன்லைனில் ஹவுஸ் பேனல் மீட்டிங்ஸ் வந்து நடத்துகிறத பற்றி. ஸோ ஆல்ரெடி பேசியாச்சு. இதுக்கடுத்து தான் நம்மளுடைய ஜென்ரல், ஓகேங்களா, ஆர்மி சீஃப் ஜென்ரல் வந்து மனோஜ் அப்படிங்கிறவர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா நேபாளோட இவங்க வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா நம்மளோட ஏரியாவை என்க்ரோச் பண்ணுறாங்க. அதுக்கு காரணம் சைனா தான் பேக்ரவுண்ட்லேருந்து அவங்கள வந்து ஆப்ரேட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதுக்கு நேபாள் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, அதாவது என்னென்னா நேபாள் வந்து நேபாளோட கூர்காஸ் வந்து இந்தியாவோட செக்யூரிட்டி இஷ்யூவுக்கு நிறையா வந்து தீர்வு கொடுத்துருக்காங்க. ஸோ அவங்கள பற்றி இப்போ தப்பாக பேசுகிற அளவுக்கு வந்துட்டாங்க அப்படின்ற மாதிரி பேசியிருக்காங்க. அவ்வளோதான். ஓகேங்களா, நெக்ஸ்ட் வந்து என்னென்னா இந்த ILO அர்ஜஸ் PM நாட் டு டைல்யூட் லேபர் லாஸ். அதாவது என்னன்னா நமக்கு தெரியும் இந்தியன் நம்மளுடைய லேபர் லாஸை வந்து நிறையா ஸ்டேட் கவர்மெண்ட் மத்திய பிரதேஷ், மகாராஷ்டிரா, குஜராத், உத்தரப்பிரதேஷ் அப்படின்ற ஸ்டேட்லாம் என்ன பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒர்க்கிங் ஹவர்ஸை சேஞ்ச் பண்ணாங்க. நிறையா வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லேபர் லாஸை வந்து அபாலிஷ் பண்ணாங்க. ஸோ இதுக்கு எதிர்த்து அகெயின்ஸ்டாக யூனியன்ஸ் நிறையா யூனியன் என்ன பண்ணாங்க அப்படின்னா இன்டர்நேஷ்னல் லேபர் ஆர்கனைசேஷனுக்கு போனாங்க. ஸோ இப்போ லேபர் ஆர்கனைசேஷன் என்ன பண்ணியிருக்காங்கன்னா they sent a letter to Prime Minister. ஓகேங்களா, ஸோ அதில் தான் வந்து இது சொல்கிறாங்க. அவ்வளோதான், வேறு எதுவும் சொல்லலை இதில். ஸோ நீங்கள் அதில் ILO பற்றி மட்டும் படிச்சுக்கணும். நெக்ஸ்ட்டு பாருங்கள், ரிவர்ஸ் மைக்ரேஷன் அப்படிங்கிறது இந்த வட்டம் உங்களுக்கு மேபி உங்களுடைய மெயின்ஸில் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வாட் இஸ் ரிவர்ஸ் மைக்ரேஷன் அப்படின்னா, மைக்ரேஷன் அப்படிங்கிறது என்னங்க, ஒரு வில்லேஜில் இருந்தோ அல்லது ஏதோ ஒரு வளம் இல்லாத ஏரியாவிலேருந்து வேலைக்காக நம்ம அடுத்த ஏரியாவை நோக்கி போகிறது, இது வந்து மைக்ரேஷன். இதே இது ரிவர்ஸ் மைக்ரேஷன் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, இந்த நல்ல டெவலப்டான ஏரியாவிலேருந்து மறுபடியும் அவங்க டெவலப் இல்லாத அவங்களுடைய ஸ்டேட்டுக்கு அவங்களுடைய லைக் வில்லேஜுக்கே போகிறது அப்படிங்கிறது தான் ரிவர்ஸ் மைக்ரேஷன். ஓகேங்களா, ஸோ இதுவும் இன்டர்வியூ தான், அதனால் இதை நான் படிக்கலை. நீங்கள் வேணால் நீங்கள் படிக்கணும்னா படிச்சுக்கோங்க. ஆனால் ரிவர்ஸ் மைக்ரேஷன் அப்படிங்கிறது இந்த வருஷம் நம்ம இதில் நிறையா நடக்கிறதுனால உங்களுக்கு மெயின்ஸில் ரிவர்ஸ் மைக்ரேஷனை பற்றி கேட்குறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. இதுக்கடுத்து வேர்ல்டு நியூஸில் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த சைனா யூஎஸோட பிரச்சனை தான் இருக்குது. அதுக்கடுத்து தாலிபானோட அந்த ரிலீஸ் இருக்குது. ஓகேங்களா, நான் தாலிபான் பீஸ் ப்ராசஸை பற்றி ஆல்ரெடி உங்களுக்கு படிக்க சொன்னேன். ஸோ தாலிபானை வந்து ஆப்கானிஸ்தான் கவர்மெண்ட் வந்து கொஞ்சம் பேரை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுதான். அதேமாதிரி எக்கனாமிக் காலமில் உங்களுக்கு மிகப்பெரிய இதுவும் இல்லை. அவ்வளோதான் இன்றைக்கி நியூஸ் ஃப்ரெண்ட்ஸ். இது உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணிக்கோங்க. அண்ட் மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.